எல்லாத்துக்கும் வணக்கங்க. டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுற அந்த திட்டங்கள் ஸ்கீம்ஸ் இல்லாமல் எந்த கொஷினுமே இருக்காதுங்க. ஏன்னா நமக்கு வந்துட்டு அந்த திட்டங்கள்லாம் நம்ம கரண்ட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப முக்கியங்க. அதனால் இந்த வீடியோவில் வந்து முக்கியமான சில திட்டங்கள்லாம் எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க, எந்த டேட்டில் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து புதுமை பெண் திட்டம். அது வந்து செப்டம்பர் 5, 2022 சென்னையில் ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை. இது வந்துட்டு செப்டம்பர் 15, 2023 காஞ்சிபுரத்தில் ஆரம்பித்தாங்க. இதில் வந்துட்டு காஞ்சிபுரம் செப்டம்பர் 15 இது ரெண்டுக்குமே ஒரு ஒற்றுமை இருக்குது. என்னென்னா இது வந்து அண்ணா பிறந்த ஊர், அண்ணா பிறந்த டேட்டில் வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் முதல்வன். இது வந்துட்டு மார்ச் 1, 2022 சென்னை கலைவாணர் அரங்கத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்னுயிர் காப்போம். இது வந்து டிசம்பர் 18, 2021 செங்கல்பட்டு. அதாவது இந்த கொரோனாலாம் வந்துச்சு இல்லைங்க, அந்த இதில் வந்து நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. அதில் வந்து 2021 தான் கொரோனா வந்துச்சு. அதுக்காக இன்னுயிர் காப்போம்னு சொல்லிட்டு இந்த மெடிக்கல் சம்மந்தமாக கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு மக்களை தேடி மருத்துவம். இதுவுமே வந்துட்டு ஆகஸ்ட் 5, 2021 தாங்க ஒசூர் கிருஷ்ணகிரியில் கொண்டு வந்திருப்பாங்க. இதுவுமே இந்த கொரோனா டைமில் தான் வீட்டுக்கெல்லாம் மருந்தெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்களே, வீட்டுக்கு அதுதாங்க அந்த இது வந்து ஆகஸ்ட் 5, 2021 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து விடியல் பயண திட்டம். அதாவது இந்த மகளிருக்கெல்லாம் ஃப்ரீ பஸ் இருக்கு இல்லைங்க, அது. இது வந்து ஆகஸ்ட் 15, 2023 சேலம் கருமந்துறையில் ஆரம்பிச்சிருப்பாங்க. சேலம், அது வந்து சேலம் ஆகஸ்ட் 15, 2023. நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் ஊரில் உங்களை தேடி. அது வந்துட்டு ஜனவரி 31, 2024 கோயம்புத்தூரில் ஆரம்பித்தாங்க. உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படிங்கிறது வந்துட்டு கோயம்புத்தூரில் ஜனவரி 31, 2024 ஸ்டார்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் நலமா அப்படிங்கிறது வந்து மார்ச் 6, 2024. இது வந்து திருநெல்வேலிங்க. ஸ்டார்ட் பண்ணது வந்து திருநெல்வேலி. நெக்ஸ்ட்டு வந்து இல்லம் தேடி கல்வி. அது வந்து அக்டோபர் 27, 2021 விழுப்புரம். இது வந்து முதலியார் குப்பம் அப்படிங்கிற இடத்துல விழுப்புரத்தில் ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுவும் வந்து கொரோனாவில் ஸ்டார்ட் பண்ணது. ஏன்னா குழந்தைங்களாம் ஸ்கூல் போகாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு தனியாக டீச்சர்ஸை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி வீட்டுக்கே போய் சொல்லி கொடுக்குற மாதிரிலாம் அந்த பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது வந்து இல்லம் தேடி கல்வி அக்டோபர் 27ங்க. நெக்ஸ்ட்டு வந்து காலை உணவு திட்டம். இது வந்து செப்டம்பர் 15, 2022 மதுரையில் ஸ்டார்ட் பண்ணாங்க. இது வந்து செப்டம்பர் 15 அண்ணா பிறந்த நாள். மேக்ஸிமம் வந்துட்டு இவங்க செப்டம்பரில் தான் முப்பெரும் விழா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுவாங்க. முப்பெரும் விழானா அண்ணாவோட பிறந்த நாள், பெரியாரோட பிறந்த நாள். அந்த பெரியாரோட பிறந்த நாள் அப்போ தான் வந்துட்டு டிஎம்கே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இதை மூணையும் சேர்த்து தான் முப்பெரும் விழான்னு கொண்டாடுவாங்க. அதனால மேக்ஸிமம் ஸ்கீம்ஸ் எல்லாமே ஒருவேளை தெரியாத பட்சத்துக்கு வந்து செப்டம்பர் மந்த்து வந்துச்சுன்னா தெரியாததுக்கு செப்டம்பர் அடிங்க. ஏன்னா மேக்ஸிமம் வந்து செப்டம்பரில் தான் இவங்க அதிகமாக ஸ்கீம்ஸ் கொண்டு வருவாங்க. அதனால் சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும். இதே மாதிரி நான் நிறைய கலெக்ட் பண்ணி இன்னும் நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது. நான் நிறைய கலெக்ட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.